தாவேக அரசு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் சரியாக செய்யலை, இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை மாத்திரம் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிச்சயமாக இந்த வீடியோ எதிர்க்கட்சிக்கு ஆதரவான வீடியோவாக இருக்காது. மக்களில் ஒருவராக நாம இந்த 100 நாட்கள் ஆட்சியில புரிந்துணர்ந்த விஷயங்களை தான் நாம பட்டியலிட்டு அனலைஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்கு போலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. தாவேகாவினுடைய இந்த 100 நாள் ஆட்சியை மதிப்பிட்டு இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு விஷயத்த ரொம்ப தீர்க்கமா சொல்லுது. புதிய அமைச்சர்களிடம் இருக்கிற நிர்வாக குறைவு மற்றும் பழைய நிர்வாக முறைகளுடன் இருக்கிற ஃப்ரிக்ஷனை இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு சவாலாக தாவேக அரசுக்கு சுட்டி காட்டியிருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாத்திரம் திறமை வாய்ந்தவராக இருந்தால் பத்தாது, அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களும் அவரவரின் துறைகளை பற்றி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதிகாரிகளோட கோஆர்டினேட் பண்றது எப்படிங்கிற நுட்பம் அவங்களுக்கு தெரியணும். அசம்பிளியில பாயிண்ட் எடுத்து முன் வச்சு பதிலளிக்க தெரிஞ்சிருக்கணும். பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை கோஆர்டினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். புதிதாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தாவேகாவினுடைய அமைச்சர்களுக்கு இந்த அனுபவமின்மை அப்படிங்கிறது இயல்பானது தான். ஆனால் இப்போதான் வந்திருக்கோம், நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காரணத்தையே அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல அரசிற்கான அழகு இல்லை அப்படிங்கிறது தான் பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் வைக்கிற அழுத்தமான கருத்து. முழுமையாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம்னு சொன்ன தாவேகா அரசு இப்போ 75,000 ரூபாய்க்கு கீழாக கடன் வைத்திருப்பவர்களுடைய கடன்களை மாத்திரம்தான் முழுமையாக தள்ளுபடி பண்ண முடியும். 1 லட்சத்திற்கு மேலாக யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவர்களுடைய கடன்ல இருந்து வெறும் 35,000 ரூபாய் வரைக்கும் தான் தள்ளுபடி செய்ய முடியும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதியில முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னவர்கள் இதுல சில கண்டிஷன்ஸ் அப்ளை வச்சிருக்கிறத விவசாயிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தாவேக அரசிற்கு நிச்சயமாக ஒரு பெரிய சறுக்கல் தான். இந்த 100 நாள் ஆட்சியில தாவேக அரசினுடைய சாதனை பட்டியலில் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி நிச்சயமாக சேராது அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா பல இலவச அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. பெண்களுக்கான இலவச பயணம், இலவசமாக LPG சிலிண்டர் 6, பெண்களுக்கான திருமண உதவிகள், மின்சார சலுகைகள், விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கிற திட்டங்களை மக்களுக்காக தாவேகா செய்து தருவதாக தங்களுடைய வாக்குறுதிகள்ல அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிதி நிலையின்படி தாவேகா அரசு இந்த இலவச திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்படுத்த போது, தன்னுடைய பிஸ்கல் சஸ்டைனபிலிட்டியை இந்த அரசு எப்படி மெயின்டைன் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் தாவேகா அரசுக்கு இன்றைக்கு இருக்கிற மிக 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 முக்கியமான சவால். இதை நம்ம எதிலிருந்து சொல்றோம் அப்படின்னா, நாமளாவே சொல்ல இந்தியா டுடே அரசிற்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கு. இன்றைக்கு இருக்கிற நிதி சுமையின் அடிப்படையில் நீங்க ஒரு திட்டத்தை எளிதில் அறிவிச்சிடலாம். ஆனால் அந்த திட்டத்தை இந்த ஆண்டு நீங்க செயல்படுத்தலாம். ஆனால் இதே திட்டம் அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு என அப்படி செயல்படுத்தினா அது எவ்வளவு பெரிய நிதி சுமையை இந்த அரசுக்கு கொடுக்கும். இதற்கு தாவேக அரசு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்தியா டுடே நாளிதழ் எழுப்பியிருக்கு. இந்த கேள்விதான் மக்கள் மத்தியிலும் இருக்கிற கேள்வி. அடுத்ததாக லா அண்ட் ஆர்டர், இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளில் கொடுத்த விஷயங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்களுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு இருக்கு இல்லையா, அதுதான் பெரும் சோதனையாக மாறி தாவேக அரசுக்கு பெரும் சவாலாக முன்னாடி நிற்கிது. டிவிகே தேர்தலில் பெண்களின் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ரொம்ப வலுவாக முன்னிறுத்திச்சு. பெண்களுக்கான தனிப்படை, பப்ளிக் ஸ்பேஸ் சர்வைலன்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கிற முக்கியமான 3 விஷயங்களை அவங்க தங்களுடைய மேனிஃபெஸ்டோல முன் வச்சிருந்தாங்க. அதனால தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழ்ந்தாலே அரசுக்கு எதிரான கோபங்களும் கேள்விகளும் பெருசா எழுந்து நிற்குது. தாவேகா ஆட்சிக்கு வந்து இந்த 100 நாட்கள்ல இதுவரைக்கும் 187 கொலைகள் நடந்திருக்கு. 188 குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் நடந்திருக்கு. 358 பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கு. 12 ஆணவ கொலைகள் அரங்கேறி இருக்கு. தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில 0 டாலரன்ஸோட செயல்படுவோம், எந்த விதத்திலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்னு அழுத்தம் திருத்தமா களத்துல நின்று பதிவு பண்ணிட்டு இன்றைக்கு இத்தனை குற்றங்களை நடப்பதை மௌனமாக தாவேக அரசு வேடிக்கை பார்க்குதே அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அரசியல் விமர்சகர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இந்த குற்றச்சாட்டிற்கான பதிலை அனலைஸ் பண்ண வேண்டிய தேவையிலையும் சூழல்லையும் தாவேக அரசு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அடுத்ததாக காவிரி நதிநீர் பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த வருடம் தொடங்கிய பிறகு தமிழகத்தினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதல்வர் TK சிவகுமார் அவர்களை பார்க்க போவதாக ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. ஆனால் அந்த சந்திப்பு நிகழாது என்று தெரிந்ததற்கு பிறகு டிவிகே தரப்புல இருந்து கர்நாடக அரசை எதிர்த்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை அவங்க முன் வச்சாங்க. இது சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டயலாக் அவர் சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் டயலாக்ஸ்
அதற்கு அப்புறம் அது நிகழலை அப்படின்னோடனே கான்ஃபரன்டேஷனை தொடங்கிட்டாங்க. இந்த டிரான்சிஷனை பார்த்து இங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஒரு அரசினுடைய இன்டர்ஸ்டேட் நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப கண்ணியத்தோடையும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கண்ணியமும் அந்த தெளிவும் அந்த ஒருங்கிணைந்த தன்மையும் தாவேகா அரசிடம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இவங்க அதே நேரத்தில் முன்வைக்கிறாங்க. காவிரி போன்ற மிக சென்சிட்டிவான விஷயங்கள்ல ஒரே ஒரு வார்த்தை கூட ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்கிற பட்சத்துல அரசியல் ரெட்டோரிக்குக்கும் நெகோஷியபிள் டேபிளுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய டிசிப்ளின் தேவை அப்படிங்கிறது தான் இங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததா ரொம்ப முக்கியமா யாரும் பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முந்தைய திமுக அரசோடு ஒப்பந்தம் கையெழுத்தான சில கான்ட்ராக்டுகளையும் சில ப்ராஜெக்ட்களையும் ரிவ்யூ செய்கிறோம் இல்லை கேன்சல் செய்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு இதை டிரான்ஸ்பரன்சி மற்றும் ஆன்டி கரப்ஷன் காரணங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதில் ஒரு ஆப்போசிட் ரிஸ்க் இருக்கு. ஒரு புதிய அரசு ஆட்சிக்கு வந்தால் முந்தைய அரசு செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் ரிவ்யூ செய்யும் பொழுது நிர்வாக தொடர்ச்சி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் தாண்டி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அரசின் மீது தாங்கள் கொண்டு இருக்கிற நம்பகத்தன்மையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. தி பிரிண்ட் அப்படிங்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சில விஷயங்களை சொல்றாங்க. இதற்கு முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த எலக்ட்ரிக் பஸ் டெண்டர்ஸ், பவர் கான்ட்ராக்ட்ஸ், அப்புறம் சில டெம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்த தாவேகா அரசு ரிவ்யூ அல்லது கேன்சலேஷனுக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது டிரான்ஸ்பரன்சிக்காக நடந்ததா இல்லை இதுல எதுவும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கா அப்படிங்கிறத தாவேகா அரசு தான் வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்தும். இன்வெஸ்டர்ஸ் மீட்டிற்கு பிறகு தாவேகா அரசு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்கு மக்கள் மத்தியில். ரொம்ப மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அது. 97 MOUக்கள், 67,452 கோடி ரூபாய்க்கான உடனடி ஒப்பந்தங்கள், 1,20,000 பேருக்கு வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதம். இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டா ரொம்ப பெரிய நம்பர் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு முதலீட்டாளர் நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு கையெழுத்திடுவது நிச்சயமா ஒரு மைல் ஸ்டோன் தான். ஆனால் பணம் வருவது, ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் செய்யறது, ஒரு ப்ரொடக்ஷனை தொடங்குறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதனால 100 நாட்கள்ல வந்திருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸை மட்டும் வைத்து இதை எக்கனாமிக்கல் சக்சஸ் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப மிகைப்படுத்துதலாக இருக்கும். அதே நேரத்தில் எக்கனாமிக்கலாக இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதும் முறையற்றதாக இருக்கும். இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இது ப்ராமிஸ் டு டெலிவரி ஸ்டேஜில் இருக்கு. இந்த ப்ராமிஸை மக்களுக்கு தாவேகா அரசு ப்ராப்பரா டெலிவரி பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் தாவேகா அரசு முன்பு இருக்கிற முக்கியமான சவால். 100 நாட்கள் என்பது ஒரு ஆட்சியை மதிப்பிடுவதற்கு மிக குறுகிய காலம். அந்த மாற்றத்தை மக்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, அரசாங்க அலுவலகங்களில், மருத்துவமனைகளில், விவசாய நிலங்களில், பள்ளிகளில், சாலைகளில், மக்கள் அன்றாடம் புழங்கும் இடங்களில் என அந்த மாற்றத்தை அவர்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். அது நடந்தால் இந்த 100 நாட்களின் குறைகள் எல்லாம் ஆரம்ப கட்ட சவால்கள் என்று மறக்கப்படலாம். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அதே 100 நாட்கள் அடுத்த தேர்தலில் டிவிகேவிற்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் தோல்வியாக மாறலாம். இதுதான் இந்த 100 நாட்கள்ல தாவேகா அரசின் மீது நாம முன்வைத்திருக்கிற நெகட்டிவ் கார்டு ரிப்போர்ட். தாவேகா அரசுடைய இந்த 100 நாள் ஆட்சியில நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்னென்ன விஷயங்களை நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள்ல அரசு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் கார்டாகத்தான் இந்த வீடியோவை பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல இன்னும் கூடுதலாக எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சேர்க்கலாம், இந்த விஷயங்கள்ல இருக்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.